ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் மிதுன லக்கணம். ஹெல்த் அண்டு வெல்த் கண்டிஷன் எப்படி? அதான் உங்களோட கேள்வி. இப்போ வந்து ரிஷபராசி அப்படிங்கும் போது வந்து மேல கடத்த பாருங்க. இப்போதைக்கு ராசிக்கு வந்து 4ல வந்து கேது. கேது ராசிக்கு 4ல வந்துட்டார் அப்படின்னாலே வந்து இன்னையில இருந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த 25 ஃபுல்லா 26 ஃபுல்லா இந்த 1.5 வருஷத்துக்கு ராசிக்கு 4ல கேது இருக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். இப்பதான் ராகு கேது பயிற்சி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏப்ரல் 27ல 2025ல. அப்போ 1.5 வருஷம். அப்ப ராசிக்கு 4ல சுகஸ்தானத்துல கேது வந்து உட்கார்ந்து அந்த சுகஸ்தானத்தை வந்து ராகுவோட பார்வையிலையும் அதுபோக சனியோட பார்வையிலையும் இருக்கிறது ஒரு மைனராகவே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்க எந்த வயது தரப்புல ரிசர்வ் ராசிக்காரங்களாவே இருந்தால் கூட உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மைனரா ஒன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு முடிஞ்சா இன்னொன்னு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் பிரச்சனை, இந்த பிளட் போகிறது, அதுபோல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு வலிக்கிறது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஸோ அது மென்டல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அதனால வந்து உடம்பை டேக் பண்ணுங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்ல ஒரு வெல்த்தியான லைஃபை வாழ முடியும். அப்போ வெல்த் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இப்பயும் தொழில் ஸ்தானத்துல வந்து ராசிக்கு 10ல வந்து சனி ராகு. அப்போ தொழில் ஸ்தானத்துல இந்த சனி ராகு இருக்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும். நல்லா அதீத ஹார்ட் ஒர்க் போடுங்க, நல்ல டேலண்டாக நீங்கள் வந்து ஸோ உங்களோட உழைப்பை போடுங்க. பட் வந்து என்னதான் இருந்தாலும் வந்து ஏதோ நமக்கு வந்து மிஞ்ச மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கூட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிறாங்க. அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்போ அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு சனி பயிற்சியாகி ராசிக்கு வந்து 11 லாபாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது வரைக்கும் வந்து நீங்க பொறுமையா உங்களால் இப்போதைக்கு எவ்வளோ முடியுதோ அதன் மூலியமா தொடர்ந்து வேலைக்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. வெல்த் அப்படின்னு வரும்போது வந்து அடுத்த வருஷம் 3வது மாதத்துக்கு மேல லாபாதிபதி ஸ்தானத்துல சனி வரும்போது உங்களுக்கு டோட்டலாவே பலன்களை மாற்றி அமைப்பார். ஸோ அப்போ இந்த 2.5 வருஷத்துல விட்டதை அடுத்த 2.5 வருஷத்துல நீங்க மறுபடியும் நல்லா சம்பாரிச்சு நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப்பை வாழ்வதற்குரிய விஷயத்தை இந்த சனி பகவான் அடுத்த உங்களுக்கு ஏற்படுத்தாரு. அடுத்த வருஷம் 3வது மாதத்துக்கு மேல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?